ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் எவ்வாறு தோற்றார், எந்த ஊரில் வாக்குகள் சரிந்தன என்ற விவரத்தை தந்தி தொலைக்காட்சி சேகரித்துள்ளது. அதனை வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நன்றி பார்த்திபன். ராமநாதபுரம் தொகுதி ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் நிற்கிறார், கடும் போட்டியை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் 1,66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறார். எவ்வாறு தோற்றார் அப்படின்றத அந்த புள்ளி விவரங்கள் நம்ம எடுத்திருக்கோம், பார்க்கலாம். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள். 6 சட்டமன்ற தொகுதியில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை பார்த்து விடலாம். இங்கே முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2019 அதிமுக நின்றது. அப்போது அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்கும் இருக்கு. இப்போது அங்கே அதிமுக நிற்கிறது. ஆனால் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அங்கே வந்து நின்றார். சுயேட்சை சின்னத்தில், பலாப்பழம் சின்னத்தில் நின்றார். சரி, பசும்பொன், கிளமரம், கமுதி, முஸ்டங்குறிச்சி, பேரையூர், கோவிலங்குளம், பெருநாளி, கொடும்பலூர் இந்த பகுதிகளில் எல்லாம் திமுக 37,000 வாக்குகளை பெற்றிருந்தது 2019. 2024 39,000 வாக்குகள், 2,700 வாக்குகள் இந்த தேர்தலில் கூடுதல். அதே போல அதிமுக 22,718 வாக்குகளை பெற்றிருந்த சூழலில் 9,900 வாக்குகளை தான் இப்போது எடுத்திருக்கிறது. 12,000 வாக்குகள் இங்கே குறைந்திருக்கிறது அதிமுகவுக்கு. பாஜக, அதாவது அன்றைய சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணியில் பெற்ற வாக்கு 22,000. இன்னைக்கு ஓபிஎஸ் மட்டும் தனித்து பெற்றிருப்பது 33,000. அந்த கூட்டணி வாக்குகளை விட அதிகமாக பெற்றிருக்கிறார் சுயேட்சையாக போட்டியிட்ட ஓபிஎஸ். 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார் இந்த பகுதியில். எங்க முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 4,000 7,000 வரையில வாக்குகள் உயர்ந்திருக்கிறது. 3,000 வாக்குகள் அவருக்கு அதிகம். அடுத்தது இதே முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எஞ்சிய பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். அங்கே ஏர்வாடி, காக்கூர், சித்திரங்குடி, இளஞ்செம்பூர், சிக்கல், ஆப்பனூர், கடலாடி, மேலச்செல்வனூர் இந்த பகுதிகளில் திமுக 42,000 வாக்குகளிலிருந்து 45,000 மாறி இருக்கு. 3,000 வாக்குகள் திமுகவுக்கு கூடியிருக்கு. அன்றைய அதிமுக கூட்டணியோடு இருந்த அதிமுக 28,000 வாக்குகளிலிருந்து வெறும் 8,400 சுருங்கி இருக்கிறது. 20,000 வாக்குகள் அதிமுகவுக்கு இங்கே சரிந்திருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக அன்று பெற்ற வாக்குகளை விட தனித்து நின்று இன்று அதிகம் பெற்றிருக்கிறார். 28,000 38,000 வாக்குகளாக உயர்ந்திருக்கிறது. 9,000 வாக்குகள் கூடுதலாக அவர் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 3,700 8,900 வாக்குகள் உயர்ந்திருக்கிறது. 5,186 வாக்குகள் உயர்ந்திருக்கிறது. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் வந்து கெயின் தான் பெற்றிருக்கிறார். அடுத்த சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்கலாம். அடுத்த சட்டமன்ற தொகுதி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி. இங்கே ராமநாதபுரம், திரு உத்திரகோசமங்கை, குளபதம், மாயக்குளம், கீழக்கரை, காஞ்சிரங்குடி, ராஜசூரியமடை இந்த பகுதிகளில் திமுக 39,000 வாக்குகளை பெற்றிருந்தது. இன்று 44,000 வாக்குகளாக இது மாறி இருக்கு. 5,118 வாக்குகள் உயர்வு. அதிமுக அன்று கூட்டணியோடு 29,000 வாக்குகளை பெற்றிருந்தது. இன்று வெறும் 6,000 வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருக்கிறது. 23,000 வாக்குகள் சரிந்தது. அதே நேரத்தில் அன்று 29,000 இருந்த அதிமுக கூட்டணி வாக்குகளை ஓபிஎஸ் தனித்து இன்றைக்கு 26,700 வாக்குகளை பெற்றிருக்கிறார் பாஜக சப்போர்ட்டோட. 2,000 வாக்குகள் குறைவு தான், ஆனால் இது ஓபிஎஸ் பெற்ற புதிய வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே 3,000 வாக்குகளிலிருந்து 6,100 வாக்குகளாக உயர்ந்திருக்கு. 3,100 வாக்குகள் அதிகம். இந்த பகுதியில் அதிமுக இழந்தது 23,000 வாக்குகள். பெருமளவு இன்றைக்கு ஓபிஎஸ்க்கு போயிருக்கு. இருந்தாலும் கடந்த முறை பெற்றதை விட 2,900 வாக்குகள் குறைவு. அடுத்தது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எஞ்சிய பகுதிகள். மற்ற பகுதிகளான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தங்கச்சிமடம், களிமண்குண்டு, ரகுநாதபுரம், பெரியப்பட்டினம், வாலாந்தரவை இந்த பகுதிகளில் 48,000 வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி ஐயுஎம்எல் வேட்பாளர் நின்னாரு. அவர் இன்னைக்கு 59,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதாவது 10,782 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறார் ஐயுஎம்எல் வேட்பாளர். அதே போல அதிமுக 42,000 வெறும் 8,500 வாக்குகளாக சுருங்கி இருக்கு. இழப்பு எவ்வளோ? 34,000 வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் நின்ற ஓபிஎஸ் புதிதாக 39,251 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது கடந்த முறை அதிமுக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட 3,600 குறைவு. நாம் தமிழர் 5,000 9,000 உயர்ந்திருக்கிறது. 4,600 வாக்குகள் அதிகம். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு பார்ட்ல அதிமுக இழந்திருப்பது 34,000 வாக்குகளாக இருக்கிறது. அடுத்தது திருவாடனை சட்டமன்ற தொகுதி. திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் திருவாடனை,
நெய்வயல், மங்களக்குடி, ஓரியூர், SP பட்டினம், அஞ்சுகோட்டை, கொடிப்பங்கு, தொண்டி இந்த பகுதிகளில் திமுக 46,070 கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. 46,181 111 வாக்குகள் தான் கூட. அதிமுக 25,000 என்ற கூட்டணியோடு பெற்ற வாக்குகளில் இன்னைக்கு 6,500 தான் கிடைச்சிருக்கு. 19,151 வாக்குகள் அதிமுகவுக்கு சரிந்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் நின்ற OPS 25,000 வாக்குகளோடு சேர்த்து மொத்தம் 29,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 3,973 வாக்குகள் கூடுதலாக கிடைச்சிருக்கு. ஸோ அதிமுக இழந்தது போக கூடுதலாகவும் இந்த பகுதிகளில் OPS பெற்றிருக்கிறார். 3,900 வாக்குகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5,100 8,900 உயர்ந்திருக்கிறது. 3,700 வாக்குகள் அவருக்கு அதிகம். அடுத்தது திருவாடனை தொகுதியினுடைய எஞ்சிய பகுதிகள். இந்த தொகுதியில் திருப்பாலைக்குடி, வரவணி, சோழந்தூர், தேவிப்பட்டினம், சித்தார்கோட்டை, பழனிவலசை, சூரங்கோட்டை இந்த பகுதிகளில் திமுக 38,000 வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்றிருந்தது. IUML வேட்பாளர் இந்த முறை 45,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 6,900 வாக்குகள் திமுக கூட்டணிக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 27,000 7,562 குறைந்திருக்கிறது. 20,000 வாக்கு இங்கே திருவாடனையில் குறைந்திருக்கிறது. பாஜக வேட்பாளரான பாஜக கூட்டணி வேட்பாளரான OPS 32,000 வாக்களை பெற்றிருக்கிறார். இது கடந்த முறை அதிமுக பெற்ற வாக்களை விட 4,000 கூட. அதிமுக கடந்த முறை பெற்ற வாக்கில் 7,000 தக்க வைத்துக் கொண்டது அப்படின்னு பார்த்தாலும் கூட இது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 4,000 அப்படின்ற எண்ணிக்கை இன்றைக்கு 8,758 உயர்ந்திருக்கிறது. இங்கே நாம் தமிழருக்கும் கூடுதல் வாக்கு, திமுகவுக்கும் கூடுதல் வாக்கு, OPSக்கும் கூடுதல் வாக்கு. பெரும் இழப்பை சந்தித்திருப்பது அதிமுக. மற்ற பகுதிகளை பார்க்கலாம். மற்ற பகுதியுடைய நிலவரம். பரமக்குடி சட்டமன்ற தொகுதி. பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஏனாதிக்கோட்டை, பெருங்கரை, கமுதக்குடி, காட்டுப்பரமக்குடி, பொன்னையாபுரம், பாரதி நகர், வசந்தபுரம், காமராஜர் நகர் இந்த பகுதிகளில் 30,000 வாக்குகளை வாங்கியிருந்த IUML வேட்பாளர் 32,749 2,600 வாக்குகள் கூட. அதிமுக 36,000 வாக்குகளை பெற்றிருந்தது. இன்று 7,355 சுருங்கி இருக்கிறது. இங்கே 29,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது. அதாவது OPS இங்கே 27,000 வாக்குகளை புதிதாக பெற்றிருக்கிறார். கடந்த முறை அதிமுக கூட்டணியில இருந்து பெறப்பட்ட வாக்குகளோட கம்பேர் பண்ணா 8,000 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் 3,000 6,800 உயர்ந்திருக்கிறார். 3,000 வாக்குகளுக்கு மேல அவருக்கு அதிகம். இங்கே 2 பேரும் இழப்பை சந்திக்கிறாங்க. ஒன்று OPS, இன்னொன்று அதிமுக. 2 பேரும் இழப்பை சந்திக்கிறாங்க. திமுக கொஞ்சம் இங்கே வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது. அடுத்த பகுதி பரமக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய எஞ்சிய பகுதிகள். அக்கிரமேசி, தாளையடிக்கோட்டை, பொட்டகவயல், பாண்டியூர், காமன்கோட்டை, போகலூர், மண்டலமாணிக்கம், சமுத்திரம் இந்த பகுதிகளில் திமுக 35,000 39,000 உயர்ந்திருக்கு. அதிமுக அன்று அதாவது பரமக்குடியில் அதிகமாக வாக்குகளை வாங்கியிருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோடு ஒப்பிடுறப்போ அதிமுக 10,000 ஓட்டுகள் இந்த பகுதியில் கூடுதலாக வாங்கியிருந்தாங்க. 45,000 இருந்தது. இந்த முறை 8,820 சுருங்கி இருக்கிறது. 36,000 ஓட்டுகளை பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் குறைந்திருக்கிறது. இதுவே ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவாக இருந்தது அப்படின்னா பெருமிழப்பை அதிமுக சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவே OPS அதில் 29,000 வாக்குகளை அவர் எடுத்துக்கிறாரு. அப்படி பார்த்தாலும் கூட அதிமுக பெற்ற வாக்குகளில் 15,957 வாக்குகள் OPSக்கு சரிந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 3,000 வாக்குகளிலிருந்து 10,000 உயர்ந்திருக்கிறது. பரமக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு பகுதி. அங்க நாம் தமிழருக்கு நல்ல ஒரு ஹைப் இருக்கு. 6,950 வாக்குகளை நாம் தமிழர் கூடுதலாக பெற்றிருக்கிறது. கவனிக்க வேண்டிய ஒன்று, அதிமுக கிட்டத்தட்ட பாருங்க 36,000 வாக்குகளை ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய பாதியில இழக்கிறது. எஞ்சிய சட்டமன்ற தொகுதியினுடைய விவரங்களை பார்க்கலாம். திருச்சூழி சட்டமன்ற தொகுதியும் இங்கேதான் வருது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில காரியாப்பட்டி, முஸ்டகுறிச்சி, ஆவியூர், கம்பிக்குடி, டி வேப்பங்குளம், மறைக்குளம், பிசிண்டி, அழகிய நல்லூர் இந்த பகுதிகளில் திமுக 38,070 38,230 157 வாக்குகள் தான் அதிகம். அதிமுக 22,000 வாக்குகளிலிருந்து 13,000 வாக்குகளாக குறைஞ்சிருக்கு. 9,545 வாக்குகள் சரிஞ்சிருக்கு. இங்க போட்டியிட்ட OPS 19,000 வாக்குகளை புதிதாக பெற்றிருக்கிறார். கடந்த முறை பெற்ற அதிமுக வேட்பாளரோடு ஒப்பிடுறப்போ 2,800 வாக்குகள் குறைவு. அதே போல நாம் தமிழர் கட்சி 3,500 7,000 மாறி இருக்கிறது. 4,000 வாக்குகள் அதிகம். இந்த பகுதியில் அதிமுகவுக்கும் ஓட்டு குறைஞ்சிருக்கு,
பாஜக அதாவது பாஜக ஓபிஎஸ்க்கும் ஓட்டு குறைஞ்சிருக்கு, திமுகக்கும் நாம் தமிழருக்கும் கொஞ்சம் ஓட்டு அதிகரித்திருக்கிறது திருச்சுழியில. அடுத்தது திருச்சுழியினுடைய எஞ்சிய பகுதிகள் பனைக்குடி, நரிக்குடி, வீரசோழன், மீனாக்குளம், ரகுநாதமடை, இலுப்பூர், பி புதுப்பட்டி, பள்ளிமடம். இந்த பகுதிகளில் திமுக 31,000 33,000 1500 வாக்குகள் அதிகம். அதிமுக 22,000 10,000 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க, 12,000 குறைந்திருக்கிறது. பாஜக 22,000 22 அதாவது கடந்த முறை 22,900, இந்த முறை 22,298 ஓபிஎஸ் பெற்றிருக்கிறார். 600 வாக்குகள் குறைந்திருக்கிறது கடந்த முறையை விட. ஆனால் பெருமளவு இங்கு புது வாக்குகள் வந்திருக்கு. நாம் தமிழர் 3,100 ஓட்டிலிருந்து 6,800 மாறி இருக்கிறது. 3,600 வாக்குகள் அவங்க கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியும் இங்குதான் வருது. அறந்தாங்கி, ரத்தினக்கோட்டை, கோபாலசமுத்திரம், புதுக்கோட்டை, குளத்தூர், வேங்கூர், களக்குடி, பிராமணவயல் இந்த பகுதிகளில் 36,000 வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி IUML வேட்பாளர் இந்த முறை 34,000 வாக்கு. திமுக இங்கே குறைகிறது. அதிமுகவும் 17,000 வாக்குகளை அன்று கூட்டணியாக இருந்தபோது பெற்றது. இந்த 6,661 வாக்குகள் மட்டுமே பெற்று 10,000 வாக்குகளை இழக்கிறாங்க. இந்த பகுதிகளில் ஓபிஎஸ் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக புதிய வாக்குகளை உருவாக்கி இருக்கிறார். 18,000 வாக்குகளை 18,648 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கடந்த முறை பெற்றதை விட 1,118 இருக்கிறது. அதிமுகவினுடைய பெருமளவு டேமேஜ் ஓபிஎஸ் ஆல இந்த தொகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல கூடுதலாகவும் ஓபிஎஸ் இங்கே புதிய வாக்குகளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நம்பர்ல இருந்து தெரிகிறது. நாம் தமிழர் கட்சி 3,700 6,700 மாறுகிறது. 3,000 வாக்குகள் அதிகம். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னொரு பகுதி குமுளூர், வெளிவயல், செங்கானம், திருப்புணவாசல், ஏம்பல், இடையாத்தூர், இடையாத்திமங்கலம் இந்த பகுதிகளில் 39,000 வாக்குகளை பெற்ற IUML வேட்பாளர் 43,600 வாக்குகளை பெறார். 4,000 ஓட்டு அதிகம். அதிமுக 16,000 அன்று பெற்றது. இன்று 4,751 வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது. 11,000 ஓட்டுகள் குறைந்தது. இந்த 11,000 ஓட்டு ஓபிஎஸ்க்கு போய் அதுபோக கூடுதலாக இன்னொரு 10,000 ஓட்டு சேர்ந்து 21,000 வாக்குகளை அவர் பெறுகிறார். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் கெயின் பண்றாரு. 4,712 வாக்குகள் புதிதாக கூடுதலாக பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் 3,000 7,000 உயர்கிறது. 4,000 வாக்குகள் இங்கே இவருக்கு அதிகம். அதிமுகவுடைய பெருமளவு டேமேஜ் இந்த தொகுதியில் அந்த மொத்த வாக்குகளில், அதாவது இங்க என்ன ஓபிஎஸ் பெற்றிருக்கிறார். இது அரித்மெட்டிக்கா பார்க்கிறப்போ அதிமுக பிளஸ் ஓபிஎஸ் அப்படின்னு பார்த்தா இந்த நம்பரை தொடுமா அப்படின்னா இல்லை அப்படின்ற கணக்கும் வருகிறது. இந்த 2 நம்பரை சேர்த்தாலும் இந்த வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு குறைவாக தான் வருகிறது. அதனால தான் 1,66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஓபிஎஸ் தோல்வி அடைகிறார். இதான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிலவரமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.